Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக தீபாவளி அன்னைக்கு காலையில் எல்லார் வீடுகள்லையும் செய்யக்கூடிய இந்த இனிப்பு சுசியம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி கட்டாயம் எல்லாருமே தீபாவளிக்கு செய்வீங்க. ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபி எப்படி செய்யலாம், ஆறின பிறகும் கூட இதே மாதிரி எப்படி சாஃப்டாக இந்த ரெசிபியை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு குக்கரில் அளவாக தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் வரைக்கும் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. இப்போது வெந்த இந்த பருப்பு சூடாக இருக்கும் போதே இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப எல்லாத்தையும் ஒன்று போல் மையாக மசிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருப்பு முழுசாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு நல்லா இந்த மாதிரி கையால் அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகியிருக்கணும். பார்க்குறதுக்கு பருப்பு முழுசாக தெரியுது. நீங்கள் அதை ஒரு பருப்பு எடுத்து நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மையாக மசிஞ்சிருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா 4 விசில் கொடுத்து எடுத்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இதை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே மசிச்சிடுங்க. இதுக்கு இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 200 கிராம் வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்குள்ள வெல்லம் எடுத்திருக்கேன். 150 வெல்லம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். அதிகமாக நல்லா இனிப்பு பிடிக்கும்னா 200 கிராம் அளவுக்கு வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 ஏலக்காயும் தட்டி போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியிருக்கேன். அந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதித்த பிறகு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திக்காகி வந்துடும். இந்த மாதிரி குக் ஆகும்போது கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் நமக்கு மசிஞ்சு வரும். நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்த பிறகு வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்னொரு 2 நிமிஷத்தில் நல்லா திக்காக சுருண்டு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடணும். ஆறின பிறகு தான் நமக்கு உருண்டைகளாக செய்ய வரும். இதை ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. மேல் மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுடைய இந்த சுசியம். மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா திக்கான பதத்துக்கு நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ நமக்கு இந்த பேட்டர் இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்ச பிறகு இதை இன்னொரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. மைதா மாவு நல்லா ஊறி நல்லா திக்கான பதத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருக்கோம். மாவு கரைச்சி வச்சுருக்கோம். மாவு ஊறுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய பூரணம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின பூரணத்தை கையில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம மொத்தமாக அதாவது உருண்டைகள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சுசியம் செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இடையில இந்த பூரணத்தை நம்ம மாவு கையோடு தொட்டு உருட்ட முடியாது. அதனால் முதல்லையே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு நம்ம பூரணத்தை எடுத்து உருண்டைகளாக உருட்டி இது மாதிரி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா டக்குன்னு எண்ணெயை காய வச்சு நம்ம மேல் மாவில் டிப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் நான் உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது எண்ணெயை காய வச்சாச்சு. நம்ம உருண்டைகளை நம்ம மாவு பாருங்கள் நல்லா ஊறி திக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மேலே நல்லா கோட்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த உருண்டைகளை அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டோம்னா சூப்பராக நமக்கு சுசியம் ரெடி ஆயிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ரெடியாகும். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். எண்ணெயோடைய சூடு நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
உங்கள் பாத்திரத்துடைய சைஸை பொறுத்து 2-3 கூட ஒரே டைமில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய இந்த உருண்டைகள் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை மாவில் போட்டு இப்படி எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்படியே மாவோடு எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுற வேண்டியது தான். மேலே கொஞ்சம் இந்த மாதிரி அந்த மாவு மேல் மாவு வச்சு விட்டுட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி கவர் ஆகிக்கும். வேகும் போதே 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுப்பாக வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக அது வெந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ஆறின பிறகும் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மேல் மாவில் மைதா மாவோட கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி நம்மளுடைய எல்லா சுசியத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான மார்னிங் டிஃபனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சுசியம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.